அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வானபலதி சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஷைன் BS6 மாடல் பைக். இது வெறும் 20,000 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து இந்த BS6 பைக் வந்து ரன் ஆகிருக்கு. என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் செயின் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். BS6 மாடல். ஸோ ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்மகிட்ட வந்திருக்கு. BS4 அளவுக்கு கூட உழைக்கிறேன்னு கூட சொல்லலாம். BS4லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் தாராளமாக வந்து டைமிங் செயின் வந்து நல்லா இருக்கும். பட் BS6 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் தான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த பைக் தான் அப்படி வந்திருக்கான்றது தெரியல. நம்மகிட்ட வந்திருக்குது வெறும் 20,000 கிலோமீட்டர் ரன் ஆகி நம்மகிட்ட வந்திருக்கு. அதுக்குள்ளே டைமிங் செயின் வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. BS6ன்றனால இதுக்கு வந்து செல்ஃப் மோட்டர் கிடையாது, அதற்கு பதிலாக ஒரு காயில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் டைமிங் செயின் மட்டும் ரிமூவ் பண்ணுறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டைமிங் செயின் ப்ரைஸு மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது டைமிங் செயின் ஃபிட் பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். டைமிங் செயினோட ப்ரைஸ் எல்லாமே. ஸோ டைமிங் செயின் இதுதான். இதை தான் இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து இதிலே வந்து செல்ஃப் மோட்டர் காயில் மாதிரி இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் வந்து ரிமூவ் பண்ணால் தான் அதை வந்து நம்ம பார்க்கலாம். டைமிங் செயினுக்கு வர அந்த டீத்து எவ்வளோ லூஸாக இருக்குன்றதை பாருங்கள். இப்படி ஆகவே கூடாது. டைமிங் செயினு ப்ளஸ் அந்த இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ரோலர் மாதிரி சின்னதாக வரும், ரப்பர் ரோலர் மாதிரி. அதுவுமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் காட்டுறது வந்து டைமிங்காக இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிச்சேன். ஸ்பார்க் பிளக் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கிறதே நான் காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைமிங்கை நான் காமிச்சிடறேன் பாருங்கள். டைமிங் ரொம்ப ஒரு மஸ்ட்டு. டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஜினே வேலை வர ஆரம்பிச்சிடும், சுத்தமாக மைலேஜ் தராது, ப்ளஸ் வந்து பிக்கப்புமே வந்து இருக்காது. டைமிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஸ்பார்க் பிளக் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இதை கழட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டணும். இப்போ உள்ள BS6லாம் எந்த ஒரு இன்ஜின் வேலை பார்க்கும்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக தான் கழட்ட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ லைட் வெயிட்டாக வந்து எல்லா ஸ்பேருமே வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. டைமிங் செயின் இப்போ கழட்ட போகிறோம். இந்த ஃபேன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட் காயில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கும் பாருங்கள். அதான் வந்து BS6 மாடலுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்டர்ன்ற சொல்லுவாங்க. அது ஃபுல்லாமே காயில் மாடலில் சூப்பராக வந்து போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து TVS எக்ஸல் சூப்பரில் தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லா பைக்லையுமே இதை வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃப் மோட்டர் டைப் தான் வந்து பெஸ்ட்டு. காரணம் கேட்டிங்கன்னா, ஈஸியாக நம்ம செல்ஃப் மோட்டர் எடுத்துகிட்டு வேலை பார்த்து திரும்பவும் மட்டும் ஃபிட் பண்ணிடலாம். செல்ஃப் மோட்டரில் ஒரு சின்ன வேலைகள் தான் வரும். அப்படியே செல்ஃப் மோட்டர் போச்சுனாலுமே ஒரு 1500 தான் வரும். பட் இது காயில் டைப்பு. இந்த காயில் டைப் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ரைஸ் வந்துடும். ஆனால் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தான் வந்து இந்த செல்ஃபுக்கு வர்றதுக்கு அந்த காயில் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் வந்து இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு புல்லர் இருக்குது. இந்த புல்லரை வச்சு தான் கழட்ட முடியும். இது வந்து லெஃப்ட்டு மாற ரைட்டு மாற அந்த இது மாறும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கழட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட அந்த புல்லர் இருந்தனால நம்மளே வந்து கழட்டியாச்சு. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த புல்லர் இருக்கனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாருமே வந்து இந்த மாதிரி புல்லர் வந்து யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு மெக்கானிக் ஷாப்லையுமே இருக்காது. இந்த ஹோண்டா ஷைன் பைக் வந்து நிறையா பார்க்குறவங்க இந்த டைப் புல்லர் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 20,000 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு டைமிங் செயின் வந்து ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா இவங்க ஓட்டுனது அப்படியா இல்லை வண்டியோட மேக் அப்படியான்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. இல்லை ஆயில் மேக்கில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை பெட்ரோல் போடுறதுல எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்றது தெரியல. ஸோ நான் சொன்ன காயில் இது தான். ஸோ இந்த மேக்னெட்டை கழட்டி உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் செல்ஃபுக்கு வர்றது. இதுதான் செல்ஃப். ஆரம்பத்தில் செல்ஃப் மோட்டர் வரும். பட் இந்த மாதிரி இப்போ காயில் கொடுத்துட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, மேக் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நல்லதான். பட் இதோட ஸ்பேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
ஸோ வாங்க டைமிங் செயின் எப்படி கழட்டலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிட் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.